சார் வணக்கம் சார். அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து ஜனவரி 5ஆம் தேதி இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல், ஜனவரி 10ஆம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் சரியாக காலை 11 மணி அளவில் தொடங்கியுள்ளது. அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் அவர்களிடம் இந்த வேட்புமனு தாக்கலை சுயேட்சை வேட்பாளர்கள் 2 பேர் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் இன்று தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பொங்கல் விடுமுறை பண்டிகை என அரசு விடுமுறை தவிர்த்து 10, 13, 17 ஆகிய 3 தேதிகளில் மட்டுமே வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடும். இதனால் முதல் நாளான இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வசதியாக ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் அடிப்படை வசதிகளையும் தேர்தல் பணியாளர்கள் செய்துள்ளனர். பொது பிரிவினருக்கு 10,000 ரூபாய் மற்றும் SC, ST பிரிவினருக்கு 5,000 ரூபாய் டெபாசிட் தொகை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சரியாக காலை 11 மணி அளவில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. வேட்பாளர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்துள்ளனர். அதாவது தற்போது வரை 2 வேட்பாளர்கள் அந்த சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர்.